எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் ரெசிபி பண்ணி போர் அடிச்சிருச்சா? வாங்க அப்போ இந்த வீக் கர்நாடகா ஸ்பெஷல் கூர்க் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிஷ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சேவ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் ஒரு பிஞ்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் to 3/4 மணி நேரம் ஊற விடுங்க. இந்த வீக் இந்த டிஷ்ஷை வீட்டுக்கு செஞ்சு கொடுங்க, சும்மா அப்படி இருக்கும். ஒரு பேனில் ஆயில், பட்டை, அன்னாசி பூ, ஏலக்காய், லவங்கம், பெப்பர் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 3 டீஸ்பூன் ஒரு நிமிஷம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நறுக்கி ஆனியன் உள்ள சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விடுங்க. ஆனியன் வதங்கிட்டு இருக்கப்போ கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கையில் கொத்தமல்லி எடுத்து அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் வதக்கின எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி அரைச்சி உரமாக வச்சுக்கலாம். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு ஊற வச்சுருந்த கறி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க சாந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் சிக்கன் நல்லா வேக விடுங்க. சிக்கனில் தண்ணி ஆட் பண்ணணும். சிக்கனில் வர தண்ணியே போதுமானது நம்ம கிரேவிக்கு. இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. லாஸ்ட்டாக கொரியண்டர் லீஃப் எடுத்து போட்டு நம்ம சிக்கன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.